ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு காங்கேயம் பிரீட். நம்ம இன்னைக்கு இருக்கிறது ஜெய் ஃபார்ம்ஸ்ல தான் நம்ம இருக்கோம். ஜெய் ஃபார்ம்ஸ்ல ஒரு 4 காளைகள் இருக்கு. அப்படியே ஒவ்வொரு காளைகளா நம்ம பார்த்துருவோம். செவலக்காலை எப்படிங்க, எத்தனை பல்லு? எப்படி செவலக்காலை பார்த்தீங்கன்னா 4 பல்லுங்க. 4 பல்லு. இது செவலக்காலை பார்த்தீங்கன்னா 4 பல்லுங்க. பூச்சிக்கு நல்ல காளைங்க இதுங்க. பூச்சிக்கு நல்ல காளைங்க. இப்போ வந்து இது இனவரத்துக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஜல்லிக்கட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஜல்லிக்கட்டுக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு வயசு அப்படின்னா எவ்வளோ இருக்கும்? இதுக்கு வயசு பார்த்தீங்கன்னா இருந்தால் ஒரு 3 வயசு முடிஞ்சு 4 வயசுங்க. 3 பல்லு உடச்சு 4 பல்லு உடையுதுங்க. ஓ, அப்போ 4 வயசு. 4 வயசு. சரி சரி. இது விலை எவ்வளோ சொல்கிறாங்க? இது விலை 2 லட்ச ரூபா சொன்னார். 2 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலை வந்து முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கப்பட இல்லைங்க. ஆமாங்க. பின்னாடி இருக்கிற இந்த மயிலக்காலைங்க, இது மயிலக்காலை தானுங்க? ஆமாங்க. ஓகே. மயிலையில் இது கரம்பை, அந்த கரம்பு மயில சொல்லுவாங்க. சரி சரி. இதுக்கு எத்தனை வயசு இருக்கும்? இதுக்கு இருந்தீங்க பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ஒரு 1.5 வருஷம் தான் இருக்குங்க. 1.5 வருஷம். 1.5 வருஷம் தான் இருக்குங்க. ஓகே. இப்போ பல்லு போட்டுருச்சுங்களா? இன்னும் பல்லில் போடல. 2 வயசு ஆச்சுன்னா தான் பல்லு போடும். ஆமாங்க, பல்லு போடும். இப்போ அது 2 எப்படிங்க? அது 2 சேம் ஒரே வயசு. இதே மாதிரி இதே சேம் ஒரே வயசு தானுங்க. சரி. இன்னும் எதுவும் பல்லு போடலீங்களாங்க. ஓகே ஓகேங்க. ஆமாங்க. கண்ணு நல்ல கண்ணுங்குதுங்க. எல்லாம் கரம்பு கண்ணுங்க. சரிங்க. ஆமாங்க. இது பூச்சிக்கு நல்ல பூச்சியாகுங்க. நல்ல ஹைட்டுங்க. நல்ல நீளங்க. நல்ல கண்ணுங்குதுங்க. பூச்சிக்கு ஜல்லிக்கட்டுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. சரி. இந்த 4 காளைகளும் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸுக்கு இப்போ ஜெய் ஃபார்ம்ஸில் இருக்குது. வேணுங்கிறவங்க கான்டாக்ட் நம்பர் மேலே கொடுக்குறேன். அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அதோட டீட்டெயில் என்ன ஏதுங்கிறது இன்னும் தெளிவாக கேட்டுக்கோங்க. நம்ம வீடியோவில் அவர் இல்லாமல் தான் நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்குறோம். அதனால் வந்துட்டு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா அவங்கள தான் கான்டாக்ட் பண்ணணும். ஏன்னா இதோடைய விலை நிலவரம் அப்படின்றது தெரியல. விலையெல்லாம் முன்ன பின்ன அனுசரித்து தான் கொடுக்கப்படும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா உண்மை நிலவரம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ, இந்த காளைகள் 2 எப்படிங்க ப்ரோ? இதோட டீட்டெயில் கொஞ்சம் சொல்லுங்களா? ஆனால் அந்த காளைகள் 2 பார்த்தீங்கன்னாங்கண்ணா பல்லு சேர்மானங்கண்ணா. ஓகே. இது வண்டி பழக்கம், உழவு பழக்கம் இதெல்லாம் இருக்குங்க? ஆனால் எல்லாமே இருக்குங்க. இது வண்டி பழக்கம் இருக்குங்க, உழவு பழக்கம் இருக்குங்க. சரிங்க. நீங்கள் எல்லா பர்பஸ்க்குமே எல்லா பழக்கமும் இருக்குங்க. அந்த பிரச்சனை இல்லைங்கண்ணா. அவ்வளோ. சரிங்க. இப்போ வண்டிக்கு உழவுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்கண்ணா. இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ உழவு ஓட்டுன நம்ம காளைகள் 2 காளை தாங்கண்ணா. சரிங்க. உழவுக்கு அருமையாக வருங்கண்ணா. உழவுக்கெல்லாம் நல்லா இருக்கும். நல்லா அருமையாக இருக்குங்க. யார் வேணால் பிடிச்சிக்கலாங்கண்ணா. சரிங்க. நீங்கள் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் பிடிச்சிக்கலாங்க. சரிங்க. எந்த குறும்போ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ஓகே. நல்ல பொறுப்பான காளை 2ங்க. அவ்வளோதானுங்க. உழவு பழக்கமுடைய இந்த மாடு 2,10,000 சொல்கிறாங்க. முன்ன பின்ன விலையை அனுசரித்து கொடுக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாடுகள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கான்டாக்ட் நம்பர் மேலேயே கொடுக்குற, வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இது ஜெய் ஃபார்ம்ஸ் குழந்தைவேலு அவர்கிட்ட தான் இந்த மாடு இருக்குது. நம்ம அவங்களோட ஃபார்மை தான் நம்ம காணொலி எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்றத நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, தெரியும் உங்களுக்கு. உழவு பழக்கம் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காகவே காணொலியானது எடுத்திருக்கோங்க. அப்படியே இன்னொரு ரவுண்டு போயிட்டு வாங்க. அண்ணா, இங்கே மாடுகளுக்கு தீவனங்கள்லாம் எப்படிங்க? அண்ணா, மாடுகள் தீவனம் பார்த்தீங்கன்னாங்கண்ணா, இங்கே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொருங்க அடப்பயிர் தட்டு தான் போடுவோங்கண்ணா. சரிங்க. இந்த பச்சை தட்டு மட்டும்தாங்கண்ணா ஒரு நேரம் போடுவோங்கண்ணா. இது மட்டும்தான். மற்றபடி எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க. இந்த வைக்கால் போடுறது, மற்றபடி வேற கலப்பு தீவனங்கள் மேலே இதில் எதுவும் கிடையாதுங்க. சரிங்க. ஒன்லி காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காடு ஃபுல்லாமே அடப்பயிர் தட்டு தாங்க. இது ஃபுல்லாக போட்டு இதுவும் போட்டிருக்குங்க. சரிங்க. இது பார்த்தீங்கன்னா இது அடுத்த இது பேட்சுங்க. இது நாங்கள் அறுக்கு போடுறப்போ அந்த மாதிரி லைனாக போட்டு வந்துங்க. ஒவ்வொரு கட்டுக்கு போட்டுருவோங்க. சரிங்க. கிட்டத்தட்ட 5 ஏக்கராவுக்கு இதாக போடுவோங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. ஓகே ஓகேங்க. இதுதான் வந்து மாடுகளுக்கு தீவனம் மட்டுங்க. காலையில் ஒரு நேரங்க, மதியம் ஒரு நேரங்க. நைட் பார்த்தீங்கன்னா வரத்தட்டு கொஞ்சம் போடுவோங்க. இதுலேயே வந்து கொஞ்சம் காஞ்ச தட்டத்தை இருக்குங்க. அது ஒரு நேரம் போடுவோங்க. சரிங்க. அவ்வளோதாங்க. மற்றபடியெல்லாம் பெருசாவெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இதில். ஓகே ஓகே. ஆமாங்க. இந்த மயில மாடு பார்த்தீங்க அப்படின்னா இது காளை எருது. வண்டி பழக்கம், உழவு பழக்கம் எல்லாமே இருக்குது. நல்லா கொம்பு பார்த்தீங்கன்னா ஹார்டின் டைப்பில் இருக்குது. இது வட்டக்கொம்புன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஓவல் டைப்பில் இருக்குன்னு வைங்களேன். ஹார்டின் டைப்பில் இருக்குது. நேரு காட்டுற பாருங்க. இந்த மாடு எப்படிங்க ப்ரோ? இந்த மாட்டோட டீட்டெயில்? ஆனால் அந்த மாடு பார்த்தீங்கன்னா மயில மாடுங்கண்ணா. மயில காளைங்க. சரிங்க. மயிலை காலை பார்த்தீங்கன்னா பல்லு சேர்மானங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்து உழவுக்கு வந்து நல்ல பழக்கங்கண்ணா. சரிங்க. மற்றபடி நீங்கள் தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இயற்கை விவசாய சாணி எடுத்துட்டு போகிறதுக்கு வண்டியில் நம்ம பூட்டி எடுப்போம்லங்க. ஆமாங்க. அந்த மாதிரி வண்டி பழக்கம் இருக்குங்க. சரி. உழவு பழக்கம் இருக்குங்க. எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. சரிங்க. விசேஷங்களுக்கு வண்டி ஓடுறதுக்கு, ஜோடி வண்டி ஓடுறதுக்கும் கொண்டு போய்க்கலாங்க. ஓ, சரி சரி சரிங்க. திருமண காரியங்களுக்கு இதுக்கெல்லாம் கொண்டு போய்க்கலாங்கண்ணா.
இது ஒன்று மட்டும் விலைய என்ன சொல்லுதுங்க? ஆனால் அது ரெண்டு விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சேர்த்து 1,80,000 சொல்லுதுங்கண்ணா. ஓகே, அந்த காளையோட சேர்த்து ஜோடியே சொல்லுதுங்கண்ணா. சரிங்க, அப்படியே அதை பார்த்துடலாங்களா? பார்த்துடலாங்கண்ணா. சரிங்க, கட் பண்ணிக்கோங்க. வண்டி பழக்கம் உழவு பழக்கம் ரெண்டுமே இருக்கக்கூடிய 2 காளைகள்ங்க. நீங்கள் ஒரு காளைகள் தான் இப்போ வரைக்கும் பார்த்துருக்கீங்க. இன்னொரு காளை அப்படியே டோட்டலாக இந்த கொம்பிலிருந்து அந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இதுதாங்க அந்த இன்னொரு காளை. வாங்க இதோட டீட்டெயிலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதோட கொம்பு அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. இது மாடு எப்படிங்க? அண்ணா இது மயிலை காளை தானுங்கண்ணா. இது மயிலை காளை. ஆமாங்க, அந்த காளையோட ஜோடி காளைங்கண்ணா. சரிங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா உழவு பழக்கங்கண்ணா. ஒரே பக்கம் இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சரிங்க ஒரு 3-4 வருஷம் ஒரு சின்ன கண்ணுலேயே வாங்கிங்க. அவங்க விவசாயத்துக்கு மட்டும் பயன்படுத்தி இந்த மாதிரி ரெண்டுமே. நல்ல ஹைட்டுங்க. சரி, நல்ல வெயிட்டுங்க. அருமையான காளைகள்ண்ணா, ஜோடி காளைகள்ண்ணா. ஓகேங்க. கொம்பு மட்டும் ரெண்டுக்கும் கொஞ்சம் வேறு மாதிரி. ஆமாங்கண்ணா, இது வந்து பழைய டைப்புங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலை கட்டுவோம் இல்லைங்கண்ணா. ஆமாங்க, தலைப்பாக்கட்டுன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, அந்த மாதிரி மாடுங்கண்ணா. சரி சரிங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கூடுக மாட்டுலேயே கொஞ்சம் நல்ல ஒரு அழகான மாடுங்கண்ணா. ஓகே, காளைங்கண்ணா. ரெண்டு ஜோடியாக ஓடிக்கிட்டு இருந்ததாங்கண்ணா. ஓகே, ரெண்டு சேர்த்து விலை என்ன சொல்லுங்க? ஆனால் ரெண்டு காலையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1,80,000 சொல்கிறாங்கண்ணா. சரிங்க. நேரில் வந்தாங்கன்னா பேசியதை முன்ன பின்ன ஆகுங்கண்ணா. முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாங்கண்ணா. சரிங்க. மேய்ச்சலுக்கு மற்றபடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த வருதும் இல்லைங்கண்ணா. சரிங்க. நல்ல ஒரு அழகான 2 ஜோடி காளைகள்ங்க. பல்லெல்லாம் எப்படி ப்ரோ? அண்ணா இது பல்லு பார்த்தீங்கன்னா பல்லு எல்லாமே சேர்மானம் தாங்கண்ணா. ரெண்டுமே சேர்மானம் தாங்கண்ணா. சரி சரி சரிங்க. இயற்கை விவசாயத்துக்கு அருமையான மாடுங்க. 2 ஜோடி காளை மாடுகள், வண்டி பழக்கம் உழவு பழக்கம் ரெண்டுமே இருக்கக்கூடிய மாடுகள். இதெல்லாம் வேணும் அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் மேலே கொடுக்குறேன் ப்ரோ. அப்படியே கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்களேன். அண்ணா இது பார்த்தீங்கன்னாங்கண்ணா ஜெய் ஃபார்ம்ஸுங்கண்ணா. சரிங்க. 98ங்கண்ணா. சரிங்க. 422ங்கண்ணா. 500ங்கண்ணா. சரிங்க. 68ங்க. ஓகே. அவர் பேர் பார்த்தீங்கன்னா குழந்தை வேலுங்கண்ணா. சரிங்க. இந்த நீங்கள் காளைகள் வேணும்னா நீங்கள் அவருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அவர் வாங்கிக்கலாங்கண்ணா. சரிங்க ப்ரோ. ஜெய் ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் தீவனங்கள் அப்படின்றது பஞ்சமே இருக்காதுங்க. ஏன்னா மழை பெய்யும் காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்களுடைய காடுகள் அனைத்திலும் பார்த்தீங்க அப்படின்னா சோளம் தான் போட்டிருக்காங்க. கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாலே சோளம் தான். இங்கே கோடிகளில் கூட மேய்ஞ்சிட்ருக்குது பாருங்கள். இந்த மாதிரியான விவசாயம் சம்பந்தமான அனைத்து விடயங்களும் இங்கே நடந்துகிட்ருக்குதுங்க. நம்ம இங்கே பார்த்து வியந்த ஒரு விடயம் என்ன அப்படின்னா, மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய காடுகளில் தங்களோட மாடுகளை வாங்கிக்கொண்டு வந்து வளர்த்தி அதை மேம்படுத்தி அதுக்கப்புறம் சேல் பண்ணுறாங்க. அதுதான் நம்ம இங்கே பார்த்து வியந்த ஒரு இது. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சோளம் தான் போட்டிருக்காங்க. சோளம் பெரிய அளவில் போட்டிருக்காங்க. இதில் பச்சை பயிராகவும் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் அதாவது பச்சை சோளத்தை பச்சையாக வெட்டியும் கொடுக்குறாங்க. அது போக சோளத்தை போட்டு ஆல்ரெடி வச்சுருப்பாங்க. இங்கே இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இடத்துல கீழே முன்னாடி இருக்கக்கூடிய இந்த சோளம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா முத்திருச்சு. இந்த மாதிரி முற்றி சோளமே வந்திருக்கக்கூடிய இந்த தாவரங்கள் பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சு அதையும் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. இங்கே இதுதான் பார்த்திங்க அப்படின்னா மாட்டு தொழுவம். இங்கே பார்த்திங்கன்னா அதிக அளவில் மாடுகளை கொண்டு வந்து வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இயற்கை முறையில் வளர்க்கப்படும் நாட்டு கோழிகள் இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல செழுமையாக வளர்ந்துட்டுருக்குதுங்க. இப்போ மழைக்காலம் அப்படிங்கிறதுனால சோளமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பசுமையாக வளர்ந்து கிடக்குதுங்க. இதெல்லாம் போட்டு ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு. சோளமே வந்துருச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இதெல்லாம் நல்லா சோளம் முத்திருச்சு. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அளவில் இருக்குதுங்க. இது ஒரு ஸ்டேஜ் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ஸ்டேஜில் இருக்குது. இதெல்லாம் சோளமே வந்துருச்சுங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ், அதற்கும் முந்தைய ஸ்டேஜ் அப்படின்னா இது தாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு இப்போ தான் வளர்ந்து வந்திருக்குதுங்க. இந்த அளவுக்கு சோளத்தை அதிக அளவில் பயிரிட்டு தங்களுடைய கால்நடைகளை பெரிய அளவில் வளர்த்திட்டு இருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு வெளித்தீவனங்களோ எதுவுமே போடுறது கிடையாது. முழுக்க முழுக்க நாட்டு மாடுகள் அப்படின்றதுனால முழுக்க முழுக்க சோளம்,
அது போக மற்ற ஊடு பயிர்கள் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரியான தீவனங்கள் மட்டுமே மாடுகள் எடுத்துக்கிட்டு குரங்காட்டில் மேய்ஞ்சிக்கிட்டு வளர்ந்துட்டுருக்குதுங்க. இங்கே கன்றுகள் தண்ணி குடிக்க வந்திருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மாடுகளும் ஒடியாருது பாருங்கள். இப்போ நம்ம வந்து 2-3 இடத்துல பார்த்திங்கன்னா சோளம் போட்டிருந்ததை பார்த்தோம். இப்போ அப்படியே நம்ம வீடியோ எடுத்ததுக்கு அப்படியே ஆப்போசிட், நம்ம அங்கே வீடியோ எடுத்தோம். அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் இந்த பக்கமாக பார்த்திங்கன்னா அந்த லாங்லேயும் அவங்க சோளம் போட்டுட்ருக்காங்க. அது போக கொஞ்சம் ஒன்று பாதி ஸ்டேஜில் இங்கே இருக்குது. இப்போ வந்து இங்கே சோளம் போட்டு பாத்தி கட்டி வச்சுருக்காங்க. அது போக அங்கே வேலையாட்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க. வாங்க அவங்ககிட்ட போய் டீட்டெயில் கேட்கலாம். இது ஏர் ஓட்டுனது பார்த்திங்க அப்படின்னா இது மாடை வச்சு அப்படியே ஏர் ஓட்டுனது. மாடை வச்சு ஓட்டின ஏர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆழமாக போயிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு அதை பற்றின இது தெரியாது. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்கள் இதில் நீங்கள் ஏர் ஓட்டியிருப்பீங்க இல்லைங்களா, உங்களுக்கான அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் நிச்சயமாக தெரிய வரும். அது போக இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வண்டியில் ஓட்டுனது. இதெல்லாம் சமதள பரப்பி விட்டுட்டாங்க. பரப்பி பாத்தியும் பிடிச்சிட்டாங்க. சோளமும் போட்டிருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேலையாட்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க. பாத்தி பிடிச்சிட்ருக்காங்க. ஏன்னா இங்கே சோளம் போட்டிருக்குதுங்களா? சோளம் போட்டிருக்குதுங்களா? அது வெள்ளைச்சோளங்க. இது நாட்டு சோளங்களா? அது வெள்ளைச்சோளங்க நாட்டு சோளம். இப்போ சோளம் போட்டதுக்கப்புறம் பாத்தி கட்டினோம்னா பாத்தியிலையெல்லாம் முளைக்கும் இல்லைங்கண்ணா? பரப்பெல்லாம் முளைக்கும், பாத்தியில் முளைக்குங்க. சரிங்க. இது தண்ணி விடுறதுக்காகங்களா? பாத்தி வந்து பார்த்துருக்காங்க. டிராக்டர் ஓலை வேணுங்கண்ணா? ஆமாம், டிராக்டர் ஓலை வேணும். சரி, ரொட்டாவேட்டரில் ஓட்டி இருக்குது. முதல்ல அரைச்சி விட்டு 2வது ரொட்டாவேட்டரில் ஓட்டுவோம். சரிங்க. ரொட்டாவேட்டரில் ஓட்டி இந்த அண்ணாவெல்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. பாத்தியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். அது போக அங்கே ஆல்ரெடி சோளம் போட்டிருக்காங்க. இப்போ சோளம் போட்டு இப்போ இங்கே முளைக்க போகுது. இந்த அளவுக்கு தீவனங்களை எடுத்து தான் மாடுகளுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. மாடுகள் இங்கே மேய்ஞ்சிட்ருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த கார்னரில் மேய்ஞ்சிட்டு இருந்தது, இப்போ இங்கே வந்து மேய்ஞ்சிட்ருக்குது. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து தண்ணி குடிச்சிட்டு போச்சுங்க. காட்டுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 10 மாடுகளுக்கு மேலேயே இருக்கும் போல். இப்போ எருதுகள் மட்டும்தான் எடுத்திருக்கோம். அடுத்த வாரக்கு இது வந்தோம்னா நம்ம இதையும் சேர்த்து எடுக்கலாம். மயிலையே பார்த்திங்க அப்படின்னா 3, 4, 5, 6, 7, 8 மயில மாடு இருக்குது. காரியில் 1, 2, 3 காரிகள் இருக்குங்க. இது வந்து அப்படியே டைரக்ட் ஆப்போசிட் சைடு. அப்படியே பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே சோளம், எல்லாமே நாட்டு சோளம் தான் போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜு. இது இப்போ தான் சோளமே போட்டிருக்குது. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அந்த கார்னரில் இருக்குது. இதுதான் இந்த கார்னரில் ஒரு ஸ்டேஜில் இருக்குது, இங்கே ஒரு ஸ்டேஜில் இருக்குது, நடுவில் ஒரு ஸ்டேஜில் இருக்குது, இது ஒரு ஸ்டேஜு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே லாஸ்ட்டில் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல ஒரு ஸ்டேஜ். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து சோளங்களானது போட்டிருக்காங்க. நேராக பாத்தி உடைச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். ஓகே கைஸ், மீண்டும் இது போன்ற நல்ல ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் இளங்கோ, காங்கேயம் பிரீட். நன்றி, வணக்கம் மக்களை.